வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான 3 மொபைலை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மூணுமே வந்து 20,000க்கு கீழே இருக்கிற மொபைல் மாடல்ஸ். ஸோ உங்களுக்கு Realme 7 Pro, OPPO F17 அண்ட் VIVO Y51 தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20,000க்கு கீழே ஓப்போ, விவோ, ரியல்மி இது மாதிரி கம்பெனிஸில் இருக்கிற மாடல்ஸை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி நிறையா வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி Realme 7 Pro, OPPO F17 அண்ட் VIVO Y51 வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம், அதோட ப்ரைஸஸ் பார்க்க போகிறோம், அது என்னென்ன கலர்ஸில் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மொபைலாக அதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா VIVO Y51 அப்படிங்கிற மாடலுங்க. ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு 6.5 இன்ச் ஸ்க்ரீனோட வருது. ஸோ நீங்கள் வந்து படம் பார்க்குறக்கும் இல்லை கேம் விளாட்றக்கும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இது வந்து LCD IPS டிஸ்பிளேயோட வருது. இப்போ வர நிறைய மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமோ LED, சூப்பர் ஆமோ LED, ஃப்ளூயிட் LED அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LCD IPS-ஆக இருந்தாலும் டிஸ்பிளே வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கிங் மொபைல்ஸ்லேயே வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூசேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதோடைய ப்ராசஸர் வந்து உங்களுக்கு Snapdragon 665 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ணலாம். நீங்கள் எல்லா கேம்ஸுமே விளாட்லாம். வீடியோ ரெக்கார்டிங்கும் சரி, இல்லை நீங்கள் வந்து எதாவது எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லை கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் விளாண்டுட்டே இருப்பீங்க அப்படின்னா கூட ப்ராசஸிங் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து 8GB RAM இருக்குது அண்ட் 120GB மெமரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ இதோட கேமரா வந்து பேக் கேமரா 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா இருக்குது, ஒரு 8 மெகா பிக்சல் வைட் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. ஸோ பேக் கேமரா வந்து ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நீங்கள் HD ரெக்கார்டிங் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, புக்கி மோடில் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ விவோ பொறுத்த வரைக்கும் அதோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து கூட பார்த்தோம், ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து லோ லைட்டில் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து செல்ஃபிஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த அவுட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான அவுட்டாக இருக்கும் அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும், கண்டிப்பாக ஒரு 1.5 நாள் 2 நாள் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு சார்ஜர் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் தான் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு 33 வாட்ஸ் கொடுக்குறாங்க, 65 வாட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து 18 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ஜை வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலரில் வருது. உங்களுக்கு டைட்டானியம் சஃபேர்னு ஒரு கலரில் வருது, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் சிம்பனி அப்படிங்கிற ஒரு கலரில் வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 17,990 ஒன்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா OPPO F17 அப்படிங்கிற மாடல். ஸோ இதுவும் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த VIVO Y51 மாதிரியே பெரும்பாலான ஃபீச்சர்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா. ஸோ கேமரா வந்து உங்களுக்கு ப்ரைமரி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து 4 கேமராஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் மெகா பிக்சல்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 4 கேமரா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லைக் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து டீசெண்டான அவுட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். செல்ஃபி கேமராவில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோடைய மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருதுங்க. ஒன்று வந்து 6GB RAM அண்ட் 128GB மெமரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8GB RAM அண்ட் 128GB மெமரி. அதுக்கப்புறம் இதோடைய சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய பேட்டரி வந்து 4015 mAh. ஸோ உங்களுக்கு வந்து 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறனால உங்களுக்கு 0 to 70 உங்களுக்கு வந்து ஒரு 70% வரைக்கும் ஒரு ½ அன் ஹவரில் தாராளமாக ஏறிடும். ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ஆரஞ்ச், நேவி ப்ளூ அண்ட் கிளாசிக் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. ஸோ இதில் வந்து பெரும்பாலும் வேறு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்த VIVO Y51க்கும் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த VIVO Y51 வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து உங்களுக்கு பட்டன் மவுண்டடாக வரும், சைட்லேயே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலையும் நாங்கள் வந்து ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு அந்த ஃபோன் டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே நீங்கள் வந்து உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம்.
ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,990 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா Realme 7 Pro. ஸோ இது வந்து உங்களுக்கு 6.4 inch டிஸ்பிளேயோட வருது. சூப்பர் ஆமோ எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ண ரெண்டு மாடல்ஸை விட இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸரோட வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு மெமரி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 8GB RAM அண்ட் 128GB வேரியன்ட் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 6GB RAM அண்ட் 128GB மெமரி வேரியண்ட்டும் இருக்குது. இப்போது கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம Realme 7 Proல 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏஐ கேமரா, அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 4 கேமராஸ் இருக்குது. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ண ரெண்டு மாடல்ஸ்லையுமே செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிஸ் வந்து நீங்கள் நிறைய எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ரைட்டான சாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிப்லண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதில் வந்து NFC இருக்குது. ஸோ மற்ற ரெண்டு மொபைல்ஸ்லையுமே வந்து NFC ஆப்ஷன் இல்லை, இதில் வந்து NFC இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு பேட்டரி பவர் தான். பட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 watts சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 0 to 100 ஒரு ½ an hourல சார்ஜ் ஆயிரும். ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது Realme 7 Proல அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது கலர் பார்த்தீங்கன்னா மிரர் ப்ளூ, மிரர் சில்வர் அப்படின்னு ரெண்டு கலரில் வருது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து Realme 7 Pro வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மூணு ஃபோனையுமே கம்பேர் பண்ணிட்டோம். Realme 7 Pro, VIVO Y51 அண்ட் OPPO F17. ஸோ இது மூணுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு Realme 7 Pro தான் வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து ரொம்பவே வந்து எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸரில் 720G கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க பேக்கில், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கி ரெண்டு மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேப்பபிலிட்டி சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க 65 watts. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து NFC இருக்குது. ஸோ ப்ரைஸில் வந்து ஒரு 2000 3000 ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து Realme 7 Pro தான் ஒரு ரைட்டான சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம கிங் மொபைல்ஸில் இந்த மூணு மாடலுமே எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிளுங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சஸ்க்கு வேணாலும் டைரெக்டாக வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.